அதான் அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டல. இனிமே நானே டைமுக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏன் திடீர்னு நீங்க என்ன பிக்கப் பண்ணுன்றீங்க? நான் அர்ஜுன் கூட பைக்ல வந்தா என்ன? அப்படி இல்லம்மா, நம்மளால மத்தவங்களுக்கு எதுக்கு சிரமம், அதனாலதான் சொல்றேன். எங்க யாருக்கும் எந்த சிரமமும் இல்லம்மா, உங்களுக்கு தான் சிரமமா இருக்கும். எனக்கு என்னம்மா சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்ல. ஆமா, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. 2 நாளைக்கு வருவீங்க, அப்புறம் வேலை இருக்குன்னு வர மாட்டீங்க. திரும்பவும் நான் அவர்கிட்ட போய் என்ன டிராப் பண்ணுங்கன்னு சொன்னா உங்க அம்மா வரலையான்னு கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அது எனக்கு தான் அவமானமா இருக்கும். அப்படிலாம் ஒன்னும் ஆகாது மது. உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதை தவிர அம்மாக்கு வேற வேலையே இல்ல. நான் கண்டிப்பா வந்துருவேன். இப்படி திடீர்னு அவர் கூட பைக்ல வரக்கூடாதுன்னு நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க மேல சந்தேகப்பட்டுதான் நீங்க என்ன பிக்கப் பண்ண வரீங்கன்னு என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? அதெல்லாம் நீங்க ஒண்ணு வர வேண்டாம். நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன அர்ஜுனே வந்து டிராப் பண்ணிட்டு போட்டோம். ஏய் நில்லுடி. என்னடி நினைச்சிட்டு இருக்க? பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னா அதை சரின்னு ஏத்துக்க மாட்டியா? எதுக்கு எடுத்தாலும் ஏத்து பேசிட்டு இருக்க? வர வர உன் பேச்சு நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லை பாத்துக்காமா. என்ன சரியில்லை? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எதுக்கு எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய் மது, என்ன பேச்சு பேசுற? பாட்டி உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. நீ சும்மா இருமா. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் என்ன அவர் கூட பைக்ல ஊராவா சுத்துறேன்? குரூப் ஸ்டடி முடிஞ்சு நேரா வீட்டுக்கு தானே வரேன். எதுக்கு எடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காதடி. நாங்க எல்லாரும் உன் வயசை தாண்டி தான் வந்திருக்கோம். சொன்னா புரிஞ்சுக்க. இப்படி எல்லாம் திமிரா பேசினா வருத்தப்பட போறது நீதான். இந்த பாருமா, பாட்டி சொல்றதும் சரிதான். முன்னாடி மாதிரி இல்லம்மா. முதல்ல சின்ன பிள்ளையா இருந்த, எங்க வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம். இப்ப நீ வயசுக்கு வந்துட்டல்ல. அதுவும் இல்லாம ஒரு தெரியாத பையனோட வந்து இறங்குற. பக்கத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சந்தேகப்பட மாட்டாங்க? இங்க இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? பாட்டி சொல்றது சரிதான். பாக்குறவங்க தப்பா பேசுவாங்கன்னு நினைச்சா நம்மளால ஃப்ரீடமாவே இருக்க முடியாது தாத்தா. இல்லம்மா, அப்படி இல்ல. யாரு எப்படி நினைச்சா என்னன்னு வாழ முடியாது. நாம எல்லாரையும் சார்ந்துதானமா வாழ்றோம். எல்லாரோடைய கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்ல? நாங்க உன்னை படிக்கிறதுக்கு குரூப் ஸ்டடிக்கு அனுப்ப வேண்டாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்றது, ஆசைப்பட்டுட்ட, நீ போ. ஆனா திரும்பி வர்றப்ப ஒண்ணு உங்க அம்மா அழைச்சிட்டு வரணும், இல்ல நாங்க யாராவது வந்து உன்னை கூட்டிட்டு வரணும். அதாம்மா சரியா இருக்கும். தாத்தா, ஊர்ல இருக்கவங்க என்ன தப்பா பாக்குறாங்களோ இல்லையோ, நம்ம வீட்ல இருக்கவங்க தான் என்ன தப்பா நினைக்கிற மாதிரி தெரியுது. நான் வெளில போய் படிக்க போறது இவ்ளோ பிரச்சனையா தாத்தா? அப்படியெல்லாம் நம்ம வீட்ல யாரும் உன்னை தப்பா நினைக்கல. மத்தவங்க யாரும் எதுவும் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு தான் அப்படி சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஒரு பையனோட ஒரு பொண்ணு பைக்ல வந்தா உடனே அவங்கள தப்பா பேசுவாங்களா? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்களா? இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் விண்வெளிக்கே தனியா போயிட்டு வராங்க. நீங்க என்னடானா நான் போய் குரூப் ஸ்டடி பண்ணிட்டு வந்ததுக்கே இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ச்சீ. ஏய் நில்லுடி. எதுக்கு எதை உதாரணம் காட்டிட்டு போறான்னு பாத்தியா? விண்வெளிக்கு போறவளைய தடுக்கிறோம். யாரோ ஒருத்தனோட பைக்ல வரக்கூடாதுன்னு தானே தடுக்கிறோம். நான் தான் சொல்லிருக்கேன்லம்மா, இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். விடுங்க, பாத்துக்கலாம். அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. பாத்தியா செவந்தி, ஆரம்பத்திலே இதெல்லாம் அடக்கி வையின்னு சொன்னதுக்கு நீ தான் பாத்துக்கலாம் பேசிக்கலாம்னு சொன்ன. இப்போ எவ்வளவு தூரத்துல வந்து நிக்குதுன்னு பாத்தியா? இப்படியே விட்டா இது சரியா வராது. சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். பாத்துக்கலாம் அத்தை, நான் அவகிட்ட பேசுறேன்.